ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் வித் அஸ் தமிழ். இன்றைக்கி நாம் கொங்கு ஸ்பெஷல் வறுத்தரைச்ச மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி செய்யும் பொழுது சுவையும் மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இதுவரையிலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் அரை கப் துருவின தேங்காய் சேர்த்து தேங்காய் பொன்னிறம் ஆகிற வரை கைவிடாமல் கிளறி விட்டு வறுத்துக்கணும். அதில் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள் எல்லாம் சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் வறுத்துக்கணும். நாம் சேர்த்த மசாலா கருகிராமல் வறுத்து ஆறினதும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கணும். அதே கடாயில் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து 20 சின்ன வெங்காயம் சேர்த்து 3 நிமிஷம் வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் 2 நறுக்கின தக்காளி சேர்த்து திரும்ப 3 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். வதக்கின வெங்காயம் தக்காளி நல்லா ஆறினதும் தேங்காய் மசாலாவோட சேர்த்து விழுதாக அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு மண் சட்டியில் 3 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக தாளிப்பு வடகம் சேர்த்து வடகம் நல்லா பொரிஞ்சதும் 10 நீளமாக நறுக்கின சின்ன வெங்காயம், 5 பல் நறுக்கின பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து பொன்னிறம் மாற வரை வதக்கி விடணும். எண்ணெயில் 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கணும். எண்ணெயில் மிளகாய் தூள் சேர்க்கும் பொழுது குழம்பு நல்லா சிவப்பாக வரும். இப்போ 4 கீறின பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். ஒரு பெரிய எலுமிச்சை அளவு புளியை ஊற வச்சு கரைச்ச தண்ணியை சேர்த்து மூடி போட்டு புளியோட பச்சை வாசனை போகிற வரை 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். நாம் வறுத்து அரைச்சி வச்ச விழுதை புளி தண்ணியில் சேர்த்துக்கணும். மசாலா சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டு தேவையான உப்பு சேர்த்து திரும்ப 10 நிமிஷம் கொதிக்க விடணும். இப்போ நறுக்கின மாங்காய் துண்டுகளையும் கழுவி வச்ச மீனையும் சேர்த்துக்கணும். மீன் சேர்த்த பின்னாடி 3 நிமிஷம் குழம்பு கொதிக்க விட்டால் போதும். 3 நிமிஷம் கழித்து கொத்தமல்லி தூவி இறக்கினா சுவையான கொங்கு நாட்டு மீன் குழம்பு ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டேஸ்ட் வித் அஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.